பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த அன்பின் பிரயாசம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிரியை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எப்படிப்பட்ட கிரியை என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து நாங்கள் தியானித்து தேவன் செய்த மகத்துவமான அவருடைய கிரியைகளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். சங்கீதம் 8வது அதிகாரத்திலே 3வது வசனம், 4வது, 5வது, 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் கூட சில வசனங்களை நாங்கள் தியானித்து ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்த இருக்கிறோம். 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எவ்வளவு மகத்துவம் நிறைந்த அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட சர்வ வல்லமருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியவதிகளாக காணப்படுகிறார்கள் பார்த்தீர்களா? இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய விரலினாலே அவர் வானத்தை அவர் உண்டாக்கி, விரல்களின் கிரியையாகிய என்று சொல்லி அந்த சராசரங்களை அங்கே பார்க்கிறோம். அவர் விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த நட்சத்திரங்கள், அவருடைய விரல்களின் கிரியையாய் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரங்கள், அவருடைய விரல்களின் கிரியாய் உண்டாக்கப்பட்ட சந்திரனை பார்க்கிற பொழுது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷனை நினைக்கிறதற்கு எம்மாத்திரம். சண்ட சராசரங்களை தம்முடைய கரத்தின் கிரியைகளினால் உண்டாக்கின தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சமுத்திரத்திற்கு அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். இம்மட்டும் வா, அதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி சமுத்திரத்திற்கு ஆண்டவர் ஒரு அளவுகோலை அங்கே வைத்திருக்கிறார். ஆகாய மண்டலத்திலே ஆகாய விரிவுகளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அதன் காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தர் உண்டாக்கி மனுஷனை சிருஷ்டித்து இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனை 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 8:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர். பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய மகா கிருபை, மகா தயவுள்ள ஆண்டவர், எவ்வளவு பெரிய கனத்தை மனான மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிரியை நினைத்து பார்க்கிற பொழுது உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்திலிருந்து ஒரு ஆனந்த சந்தோஷம், உள்ளத்திலிருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் நம்மை அறியாமல் வருகிறது அல்லவா? இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு இந்த தெய்வத்தை அறியாத ஜனங்கள், இப்படிப்பட்ட சர்வ வல்லவருடைய ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனை கோடி கோடி கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய கிரியை நாங்கள் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய அன்பை அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை அல்லவா? வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் படைத்த அவருடைய விரல்களின் கிரியா இருக்கிறது என்று சொல்லி எல்லா காரியங்களும் அவருடைய கிருபையினாலே மனுபுத்திரருக்கு அவர் படைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்துருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை விற்று போற்றபடினாலே அந்த ஆளுகையை இழந்தார்கள், அதிகாரத்தை இழந்தார்கள், மகிமையை இழந்தார்கள், பாவத்திற்கு அடிமையானார்கள். பாவத்திற்கு அடிமையானது நிமித்தம் தேவனோடு இருக்கிற விலையேற பெற்ற உறவை இழந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் வந்து உறவாடுகிற பொழுது தேவன் ஆதாமோடு ஏவாளோடு உலாவிக் கொண்டிருந்த அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமை தேடும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிரியை, அவர் எப்படிப்பட்ட கிரியை, சிருஷ்டிப்பின் கிரியையாய் அவர் இருக்கிறாரே, அதை நாம் நினைத்து தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்த வேண்டும். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் மீண்டும் நமக்காக இந்த பூமியில மனுபுத்திரனாய் அவர் பிறந்தார். மனுஷ குமாரனாய் அவர் பிறந்து ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. எபிரேயர் ஆக்கியோன் அதை எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதேதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதரிலும் சற்று சிறியவராக நம்மை படைத்தார். தேவ தூதர்கள் ஒளியினால் உண்டாக்கப்பட்டார்கள். ஒளியினால் உண்டாக்கப்பட்ட சகல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் தேவ தூதரில் ஒருவனாக இருந்த லூசிபர் சகல அதிகாரத்தையும் கொடுத்து தேவனை ஆராதிக்கும்படிக்கு அந்த ஆளுகையும் கொடுத்தார். எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக தனக்கு ஒரு கூட்டத்தை, தேவ தூதர் கூட்டத்தை தன்னோடு இணைத்து வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனம், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை தன் பக்கமாக திருப்பின பொழுது கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவனை பரலோகத்திலிருந்து அவர் அடித்தார். பூமியில அவன் விழுந்தான், சாத்தானாக பூமியில விழுந்தான். எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் இழந்து விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சத்ருவானவன் நாமும் அப்படிப்பட்ட அந்த ஆளுகையை மகிமை இழக்கும்படியாக பாவத்துக்குள்ளாக சத்ருவானவன் ஜனங்களை வஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளவு மகிமையான கிரியைகளை நீர் நடப்பித்திருக்கிறீரே, உம்முடைய விரல்களின் கிரியையினாலே இவைகளெல்லாம் உண்டாக்கி இவைகளெல்லாம் மனுபுத்திரனுக்கு நீர் கொடுத்து ஆளுகை செய்யும்படிக்கு அந்த ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. இதைதான் சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, அவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் ஆளுகை கொடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு தேவன் பார்த்தீர்களா? எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பார்த்தீர்களா? அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஆதாமும் ஏவாளையும் படைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதாம் இடத்திலே ஆண்டவர் சகல காட்டு மிருகங்கள், சகல மிருக ஜீவன்கள், ஜீவ சந்துக்கள் எல்லாவற்றையும் ஆதாமிடத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஆதாம் அங்கே பார்க்கிறோம், என்னென்ன பெயரிட்டான அந்த மிருகங்களுக்கு அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த மிருகங்களுக்கும் ஆண்டவர் பெயர் வைக்கவில்லை. அந்த ஆளுகை, அந்த அதிகாரத்தை மனான மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய கிரியைகளை பார்த்தீர்களா? அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிரியையும் பெரியது. ஆம் பிரியமானவர்களே, நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம்
தம்முடைய கிரியையின் ஆளுகையை, தம்முடைய கிரியைகள் மேல், கரத்தின் கிரியைகள் மேல் உள்ள அந்த ஆளுகை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் மனுப்புத்திரனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆதாம் ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் பேர் வைத்ததை பார்க்கிறோம். ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் பேர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு சிங்கம், நாய், பூனை என்று சொல்லி, யானை, தவளை என்று சொல்லி என்னென்ன மிருகங்களுக்கு என்னென்ன பெயர் வைத்தாரோ ஆதாம், அதே பெயர் தான் இன்றைக்கு வரைக்கும் அதே பெயர் தான் சொல்லி நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை கோடிக்கணக்கான மிருகங்கள், எவ்வளவு நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் மற்றும் தண்ணீரிலே இருக்கிற விலங்குகள், தண்ணீரிலே இருக்கிற மீன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், எவ்வளவு மிருகங்கள், இவ்வளவு ஜீவ சந்துகளுக்கும் ஆதாம் பெயர் வைத்தார். அந்த ஞானம், அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து என்னென்ன பெயர்கள் ஆதாம் சொல்லி அழைத்தாரோ அந்த பெயர்களே அப்படியே ஆயிற்று. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீர்களா? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் கிரியை, தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் கிரியை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்லி, அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிற ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. கர்த்தருடைய கிரியையை நினைத்து நினைத்து, ஆண்டவரே உம்முடைய விரல்களின் கிரியையாய் இருக்கிற சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வானத்தையும் உண்டாக்கினேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகங்களில நாங்கள் வாசிக்கிறோம், இயேசுவாகிய தேவன் பிசாசுகளை தமது விரலினால் துரத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தமது விரலினால் ஆண்டவர் துரத்தினார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பித்ததற்காக சோத்திரம் என்று சொல்லி தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுல் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறதை பார்க்கிறோம். எங்களுடைய சரீரத்தின் அநீதியான எங்களுடைய சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக நீர் மாற்றி இருக்கிறீர். நீதியின் ஆயுதங்களாக ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நம்முடைய அநீதியின் ஆயுதங்கள் நீதியின் ஆயுதங்களாக மாறுகிறது. நீதியின் ஆயுதங்களாக மாறுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய கிரியைகளை, அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளை நினைத்து தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய கிரியைகளை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விரல்களின் கிரியை, உமது கரத்தின் கிரியை, இவைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது தேவனே, மனுஷனை நீ நினைப்பதற்கு எம்மாத்திரம் ஐயா, எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்களை மனந்து நாங்கள் நினைவு கூறி உமது கிரியைகளினாலே நாங்கள் மகிழ்கிறோம் அப்பா. உமது கிரியைகளினாலே நாங்கள் திருப்தியாகிறோம். உம்முடைய கிரியைகளை கண்டு நாங்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்களாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கர்த்தர் சகல குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்து, உமது வேத வசனங்களை நாங்கள் வாசித்து தேவனே அவைகளை நாங்கள் அறிகிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற அந்த வெளிச்சத்தினாலே
தகப்பனே, எங்களை உள்ள மகிழ்ந்து களி கூறுகிறது ஐயா. உம்முடைய கிரியைகளை கண்டு மகிழ்ந்து களி கூறுகிறது. ரே மலா சந்த ரே கது ரே கபா சந்த ரமா கது ரே கதா சக்கரா. ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிப்பீராக. எல்லா பாரங்கள் விலகட்டும். கர்த்தருடைய கிரியினாலே ஆண்டவரே பாரங்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா. எல்லா பாரங்கள் விலகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே நீர் செய்கிற அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகளிலே நாங்கள் கலிகூற கர்த்தர் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே அந்த கிருபையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனுடைய கிரியைகளை குறித்து நாங்கள் இந்த நாளில நாங்கள் தியானித்தோம். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.